Praise the Lord. இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஒன் அண்ட் ஆல். இந்த வருஷம் நமக்கு கர்த்தர் நல்லவராக இருந்திருக்கிறார். 80வது வருஷத்தை நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இந்த சுதந்திர நாளை குறித்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் உங்களை இன்றைக்கு உற்சாகப்படுத்தி நாம் ஜெபிக்க போகிறோம். தேசத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம ஜெபித்திருக்கிறோம். தேசத்துக்காக நாம் அநேக காரியங்களை செய்து வந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்கள் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பாராக. தினந்தோறும் 10:02 நம்ம தேசத்துக்காக, நம்ம மாநிலத்துக்காக, பட்டணத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த உண்மையை கர்த்தர் பார்க்கிறார். இதுக்கு நிச்சயமாக கர்த்தர் பலன் கொடுப்பாராக. ஆமென். சுதந்திரம் என்று நாம் வேத வசனத்துல பார்க்கும் போது அது வெறும் மனுஷனால கொடுக்கப்பட்டது மாத்திரம் அல்ல, சுதந்திரம் என்பது தேவன் கொடுத்ததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம தேசத்துல நம்ம சுதந்திரத்தை, அந்த கதையை நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? நமக்கு எப்படி சுதந்திரம் கிடைச்சிச்சு? வெறும் வீரத்தினால மாத்திரம் இல்லைங்க, தியாகத்தினால நம்மளுக்கு சுதந்திரம் கிடைத்தது. ஹல்லேலூயா. அநேக தியாகிகள் அநேக வருடங்களாக அவங்க உயிரையே பணிய வச்சு அடுத்த சந்ததிகள் சுதந்திரமா இருக்க வேண்டும் என்று அவர்கள் சுதந்திரத்துக்காக போராளிகளாக போராடினார்கள். இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் போத, நம் தேவனை பார்க்கும் போத, நம்மளுடைய சுதந்திரத்துக்காக அவர் என்ன பண்ணாருங்க? போராடினவரா இருக்கிறார், தியாகம் பண்ணவரா இருக்கிறார், தன் வாழ்க்கையை அவர் பணிய வைத்தவராக இருக்கிறார். Every time the word freedom, that sound comes to our ears, அந்த விடுதலை, சுதந்திரம் என்ற வார்த்தை நம்ம காதுக்கு வரும்போது நம்ம முதலாவது என்ன நினைச்சுக்கொள்ளணும்னா, இதுக்கு நான் ஒன்றும் பண்ணல, இந்த சுதந்திரம் நான் அடைந்து கொள்ள யாரோ ஒருத்தர் எனக்காக போராடினார், யாரோ ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையை பணிய வைத்தார். இந்த சுதந்திரம் எனக்காக கிடைக்க முதலாவது என் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். நாம் சுதந்திரமா இருக்க அவர் இந்த உலகத்துல மாத்திரம் இல்லைங்க, நம்ம ஆவிக்குரிய நிலைமையிலும் சுதந்திரமா இருக்க கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்தவராக இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசினவராக இருக்கிறார், நமக்காக தரப்பின் வாசல்ல நின்றவராக இருக்கிறார், நமக்காக செயல்பாட்டுக்குள்ள வந்தவராக இருக்கிறார். ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். டு நோ த ட்ரூ ஃப்ரீடம், உண்மையான ஆண்டவரே சுதந்திரத்தை அறிந்து கொள்ள நீர் எங்களுக்காக செய்த தியாகங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உண்மை கொண்டாடுகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ரெண்டாவதாக, சுதந்திரம் நமக்கு நம்ம தேசத்துல கிடைச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பல தியாகிகள், இப்போ நான் சொன்னது போல பல மக்கள் என்ன பண்ணாங்க? தன்னுடைய ஜீவனைக்கு அவங்க பெருசா பார்க்காம நாம் சுதந்திரமா இருக்க வேண்டும் என்று அவர்கள் போராடினார்கள். கர்த்தர் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க நம்ம தேசத்துக்கு அவங்க செய்த ஒரு கிரியை நாங்கள் மறக்காமல் எப்பொழுதும் நாம் நன்றியோடு இருக்கிறோம். ஆனா சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டது, சுதந்திரத்துல நாம் இருப்பது நம்மளுடைய பொறுப்பாக இருக்கிறது. பாருங்க, இயேசு நம்மளை எதிலிருந்து விடுதலை ஆக்கினார்? முதலாவது நாம் பார்க்கிறோம், பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கினார். யோவான் 8வது அதிகாரம் 36வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், மனுஷகுமார் whom the son sets free is free indeed. மனுஷகுமாரன் யாரெல்லாம் விடுதலை ஆக்கினாரோ அவர்களெல்லாம் என்னவா இருக்கிறாங்க? விடுதலை ஆக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அந்த விடுதலை எதிலிருந்து கொடுத்தாருங்க? பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தார், குற்ற மனப்பான்மையிலிருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுத்தார், பயத்திலிருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுத்தார், மரணத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தார், சாத்தானின் சதி திட்டங்களிலிருந்து, சாத்தானின் கோட்டையிலிருந்து, அவனுடைய அரண்கள்லேருந்து, அவனுடைய கருவிகள்லேருந்து, அவனுடைய பலவிதமான யோசனைகள்லேருந்து கர்த்தர் என்ன பண்ணாருங்க? நம்மளை விடுவிச்சு நம்மளை பாதுகாத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மளை விடுவித்தார். அவர் என்ன நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாருன்னா, அந்த விடுதலையில, அந்த சுவாதீனத்துல நாமும் இருக்க வேண்டும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனத்துல ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்லுகிறார், for freedom you have been set free. சுவாதீனத்துக்காக கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாருங்க? நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கிறார். நாம் திருப்பி என்ன பண்ணக்கூடாதான்? அடிமைத்தனத்தின் ஆவிக்குள்ளாக போகக்கூடாது. கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கிறார். எதுல இருந்தாலும் விடுதலை ஆக்கியிருக்கிறார் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? விடுதலை ஆக்கின ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருங்க? உன்னுடைய அதிகாரத்தை திருப்பி கொடுத்துறாத. இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக எவ்வளோ போராளிகள் போராடினார்கள் இல்லைங்களா? ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆன பிற்பாடு திருப்பி பிரிட்டிஷ்காரன்ட்டு நீங்களே வந்து திருப்பி ஆட்சி செய்யுங்கன்னு யாருன்னா சொல்லியிருப்பாங்களா? சொல்லவும் முடியாது. ஏன்? அதுக்காக போராடி இருக்கிறோம், அதுக்காக ஒரு விலைக்கிரியை செலுத்திருக்கிறோம். ஃப்ரீடம் இஸ் நாட் ஃப்ரீ, ஃப்ரீடம் இஸ் காஸ்ட்லி இல்லைங்களா? ஃப்ரீடம் என்று சொல்லும் போது அது ஃப்ரீயா வரலங்க, அதுக்காக யாரோ ஒருத்தர் விலைக்கிரியை செலுத்தி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணாங்க? இந்தியா they fortified இல்லைங்களா? ஃப்ரீடம் கிடைச்ச பிற்பாடு அவங்க என்ன பண்ணாங்க? இந்த சுவாதீனத்தில் நாம் தொடர்ந்து இருக்க, திருப்பி நாம் அடிமைகளாக ஆகாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மளுடைய இராணுவத்தை இன்னும் ஷார்ப்பாக்கணும், இன்னும் சயின்டிஸ்ட்களை எழுப்பணும், இன்னும் தேசத்துக்கு பார்டர் செக்யூரிட்டி ஸ்ட்ராங்காக போடணும், இன்னும் அநேக பேர் இராணுவத்துக்குள்ளே வரணும். பலவிதமான கிரியைகளுக்குள்ளாக இறங்கி they fortified their freedom, they secured their freedom. நமக்கு கர்த்தர்
சுவாதீனத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு விடுதலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த விடுதலை நாளில் கர்த்தர் உங்களை ஞாபகப்படுத்துகிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம வரும்போதே அது என்னதுங்க? நீதியும் தேவன் கொடுக்கிற சந்தோஷமும் சமாதானமும். Righteousness, peace and joy in the Holy Ghost is in the kingdom of God. நீங்க நீதியில நடக்கும் போதே தேவனுடைய நீதி உங்களை என்ன பண்ணுதுங்க? அந்த சுவாதீனத்துல நடத்துது. நீங்க சமாதானத்துக்குள்ளாக வரும்போது நமக்கும் தேவனுக்கும் சமாதானம் உண்டாயிருக்கிறது. நான் தினந்தோறும் வேத வாசனத்தை வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது, கர்த்தரை தேடும் போது, தேவனோட நான் சமாதானத்துல நடக்கும் போது என்ன ஆகுதுங்க? கர்த்தர் அந்த சுவாதீனத்துல தொடர்ச்சியாக என்னை நடத்தி கொண்டு வருகிறார். என் சந்தோஷம் பரிசுத்தாவினால வருகிறது மாத்திரமே எனக்கு சந்தோஷம். உலகம் அல்ல, மொபைல் போன் இல்லை, அடிக்ஷன்ஸ் இல்லை, உலகம் கொடுக்குற இன்பங்கள் இல்லை. நான் வாழும் போது எந்த விதமான காரியங்களும் என்னை ஆண்டவருடைய சந்தோஷத்தை இழுத்து கொண்டு வெளியே போக முடியாது. சுவாதீனத்துல நான் நடந்து கொண்டே இருப்பேன். நிறைய நேரத்துல நம்ம சுவாதீனத்தை ஏன் இழந்துடுறோம்னா, நம்ம சந்தோஷத்தை வேற எங்கேயோ தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறோம், நம்ம சமாதானத்தை வேற எங்கேயோ தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இதை நம்ம செய்யும் போது நம்ம தவறிடுவோங்க. My peace is in Christ. My joy comes from the Holy Spirit. வேற எதுலையும் நான் தேட தேவையில்லை. நாம் சுவாதீனத்திலே நடக்கிறவர்களா இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அதை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கிறார். அவருடைய விடுதலையில நாம் நடக்க வேண்டும். கடைசியாக இதை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 5வது அதிகாரம் 13வது வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். For you were called to freedom, brothers. Only do not use your freedom as an opportunity for the flesh, but through love serve one another. இந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகளை திட்டவட்டமாக நம்ம பார்க்கிறோம். சுவாதீனம் பெற்றவர்கள், விடுதலை பெற்றவர்கள், ஃப்ரீடம் பெற்றவர்கள், ஹல்லேலூயா, நம்ம என்ன பண்ண வேண்டும்? பிறருக்கு நாம் சேவை செய்ய வேண்டும். நமக்காக அதை நம்ம அட்வான்டேஜுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலங்க. நம்ம சும்மா விடுதலை பெற்றோம் சும்மா இருக்கணும்ட்டு இல்லைங்க. நாம் விடுதலை பெற்றவர்கள் அந்த விடுதலையை பிறருக்கு சேவையாக, அன்பின் நிமித்தமாக நாம் செயல்பாட்டுக்குள்ளாக நாம் வர வேண்டும். ஹல்லேலூயா. மத்தேயு 5வது அதிகாரம் 14 16 மட்டும் நம்ம வாசிக்கிறோம். இயேசு என்ன சொல்லி கொடுக்கிறாருங்க அங்க? He is telling us, you are the salt and the light. நம்ம தான் என்னவா இருக்கிறோங்க? உப்பும் வெளிச்சமா இருக்கிறோம். நம்ம தான் எப்படி இருக்கிறோங்க? மக்களுக்கு ஒரு தாக்கத்தை கொண்டு வர. We are the influence. ஹல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில தாக்கத்தை கொண்டு வர கர்த்தர் நம்ம கரங்களை பிடிச்சிருக்கிறார். இந்த விடுதலை நாள் அன்றைக்கு, இந்த ஃப்ரீடம் டே அன்றைக்கு நீங்களும் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தாவே, என்னுடைய இந்த தேசத்துல எங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறீங்க. அதே நேரத்துல எனக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய விடுதலையை கொண்டு நான் என் தேசம் முழுவதுமாக தேவனுடைய விடுதலை பெற்றுக்கொள்ள என் கிருபை தாங்க ஆண்டவரே. நானும் செயல்பாட்டுக்குள்ள வர என் கிருபை தாங்க ஆண்டவரே. இது சொல்லி நான் முடிக்க விரும்புறேங்க. பாருங்க, நம்ம அரசியல்ல, அரசாங்கத்துல நம்ம விடுதலை பெற்று இருக்கிறோம்ன்றதுனால நம்ம விடுதலை முழுமையா ஆகலைங்க. ஆவிக்குரிய நிலைமையில நாம் விடுதலை பெற வேண்டும். தார்மீக விதத்துல நாம் விடுதலை பெற வேண்டும். அதுதான் உண்மையான விடுதலை. When we are free politically, spiritually and morally, hallelujah, we are free. அந்த விடுதலை எங்க கிடைக்க முடியுங்க? நமக்கு அரசாங்க விதத்துல விடுதலை கிடைச்சிருச்சு. ஆனா ஆவிக்குரிய நிலைமையில, தார்மீக விதத்துல நம்ம தேசத்துல முழுவதுமாக தேவனுடைய விடுதலை கிடைக்க கர்த்தர் நம்ம கரத்தை பிடிச்சிருக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீங்க தான் உப்பு வெளிச்சமா இருக்கிறீங்க. நீங்க பெற்ற இந்த விடுதலையை சும்மா நமக்காக, நம்ம பிரயோஜனத்துக்காக, நம்ம லாபத்துக்காக மாத்திரம் இல்லைங்க. ஆனா அந்த விடுதலை பெற்ற நாம் பிறரை அன்போட நம்ம என்ன பண்ணணுங்க? வெளிச்சத்துக்குள்ளாக நடத்தணும். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்ம நடத்தணும். நம்ம ஜெபிக்கலாமா? பிதாவே, இந்த நாள்ல உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த ஃப்ரீடம் அன்னைக்கப்பா ஆண்டவரே, முதலாவது நீர் கொடுத்த இந்த விடுதலைக்காக, எங்க தேசத்துக்கு கொடுத்த விடுதலைக்காக, எங்க தேசத்துக்காக போராடின போராளிகளுக்காக, ஆண்டவரே, எங்க தேசத்துக்காக ஃபைட் பண்ண ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுக்காக, அவங்க குடும்பங்களுக்காக நாங்க நன்றி சொல்கிறோம். அவங்களெல்லாம் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவங்க குடும்பத்தார் எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதமான கரத்தை பார்க்க கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, இந்த சுதந்திரத்தை நாங்கள் நினைக்கும் போதே மெய்யான சுதந்திரம் நீர் எங்களுக்கு கொடுத்த சுதந்திரம், எங்க ஆவி ஆத்மா சரீரத்துக்கு கொடுத்த சுதந்திரம். சாத்தானின் கட்டில ஆண்டவரே, பொல்லாத சாத்தானுடைய செய்கைகளை, அவனுடைய இருள சிக்கி கொண்டிருந்த எங்களை விடுதலை ஆக்கின எங்க தேவன் நீங்கப்பா. உண்மையே நாங்கள் கொண்டாடுகிறோம். உமக்கு நாங்கள் கோடி கோடி நன்றிகளை செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாள் நாங்கள் கேட்ட பிரகாரமாகவே ஐயா, பெற்றுக்கொண்ட சுதந்திரத்துல நாங்கள் தினந்தோறும் நடக்க, அதை பாதுகாத்து கொள்ள, நீதியில, சமாதானத்துல, பரிசுத்தாவினால வருகிற சந்தோஷத்துல நாங்கள் தொடர்ச்சியா இருக்க, தேவ அன்புல நிலைத்து இருக்க, சர்வாயுத வர்க்கங்களை நாங்கள் தரித்து கொண்டு அந்த சுதந்திரத்துல நாங்கள் நிற்க எங்களுக்கு பலன் தாங்க. சாத்தானுடைய சதி திட்டங்களுக்கும் ஆண்டவரே, சாத்தான் கொண்டு வருகிற சோதனைகளுக்கும் நாங்கள் சோர்ந்து போகாமல் உறுதியாய் திருடமாய் நாங்கள் நிற்க எங்களுக்கு பலன் தாங்கப்பா. ஆண்டவரே, இந்த சுவாதீனத்தை நாங்கள் மக்களை தேவனுடைய அன்புல நடத்த, ஆண்டவரே, எங்க தேசத்துல மெய்யான சுதந்திரம், ஆண்டவரே,
ஆவியைக்குரிய மனுஷனுக்குள்ளேயும் தார்மீகத்திலையும் மெய்யான சுதந்திரத்தை நாங்கள் பார்க்க எங்கள் தேசத்துக்குள்ள நாங்கள் எழும்பி கருவிகளாக as freedom fighters in this land எங்களுக்கும் கிருபை தாங்க. உமக்கே நாங்கள் துதிகன மகிமை செலுத்துகிறோம். எங்கள் இந்தியாவை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். கையிட்டு செய்கிற எல்லாம் எங்கள் தேசத்தின் பிரயாசங்கள் ஆசீர்வாதம் காணப்படட்டும். ஆண்டவரே, ஆவிக்குரிய ரீதியில் முக்கியமாக எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் காணப்படட்டும்ப்பா. தேவ சமூகம் எங்கள் தேசத்தின் மேலே இருக்கட்டும். இந்தியா தேசத்தை நேசிக்கிற எங்கள் ஆண்டவர் நீங்கப்பா. எங்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை பேசுகிறோம். எங்கள் தேசத்துக்கு நன்மையை பேசுகிறோம். எங்கள் தேசத்துக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பேசுகிறோம். உமக்கே துதிகன மகிமை உண்டாகட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். Happy Independence Day and God bless you.